திருச்சிற்றம்பலம். சிவபிரானை வழிபடுதலால் உண்டாம் அருட்செல்வத்தை நோக்க, பொருட்செல்வம் நிலையன்று எனக் கருதி செல்பவரை பின்பற்றி வாழ்தல், பயன் இலை என்று எண்ணுதல், வறுமையால் உண்டாகும் சிறுமை நீங்குதற்கு உபாயம் என கீழ்க்காணும் சித்தியார் விருத்தப்பா கூறுகின்றது. பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின்னடைப் பிணங்கள் போல உணக்கியே உழல்வீர், உங்கள் உடல் உயிர் உணர்வும் எல்லாம் கணத்திடை தோன்றி மாயும் காயம் என்று இருந்தொருக்கால் வணக்குரீர் அரனை என்றும் வானவர் வணங்க வைப்பன். மேல் கூறியவாறு செல்வம் முதலியன நிலையா என்பதை உணர்ந்து சிவபிரானை ஒரு காலேனும் வழிபாடு செய்கின்றிலீர், செய்யப்பெறின் எக்காலத்தும் தேவர்களும் வணங்கும் வண்ணம் அழியாச் செல்வத்தை அச்சிவபிரான் தருவன். அச்செல்வத்தை நோக்க உடம்பு கணத்தில் தோன்றி அழியும் தன்மை உடையதாம். அவ்வுடம்பின் பொருட்டு உம்முடைய உடல் உயிர் உணர்வு முதலியவெல்லாம் வருத்தமுறும்படி வருந்தி நீர் சேர்க்கும் செல்வம் செல்வம் அன்று. இவ்வாறு உடலின் தன்மையினையும் செல்வத்தின் தன்மையினையும் உணர்வீராயின் இச்சிறு செல்வத்தை வேண்டி பிணத்தினை ஒத்து வாழும் அவ்வதிகாரச் செருக்குடையார் பின் சென்று நடைப்பிணங்கள் போல் நின்று தாழ்தலாகிய சிறுமையின் நீங்குதல் உமக்கு கூடும். சிவஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளிச் செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்னும் நூலிலிருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாபாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவக்கோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி பொ. முத்தையா பிள்ளை எழுதிய பொழிப்புரையிலிருந்து ஒரு பகுதி. திருச்சிற்றம்பலம்.